கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் நம்முடைய செவிகள் கேட்பதற்கு மறுக்கிறது. ஆம், ஆசீர்வாத ஜெப கூட்டம், ஆசீர்வாத கூட்டம், ஆசீர்வாத ஆராதனை, ஆசீர்வாத வார்த்தைகள், ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள், இப்படி நிறைய காரியங்கள் ஏற்பட்டாலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்குமாயின் அதிலே நாம் முதல் இடத்தில் நாம் அமர்ந்திருப்போம். அதை வைத்துதான் இன்றைக்கு உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் அநேக பிள்ளைகளை ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். 100 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா? 1000 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் இஸ்ரவேலின் அரசனாகிய ஆகாப்பை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு யுத்தத்திற்கு போகும்படிக்கு தன்னுடன் யோசபாத் ராஜாவை அழைக்கிறான். இந்த யோசபாத் அந்த இஸ்ரவேல் ராஜாவோடு யுத்தத்திற்கு வருவதற்கு அவர் தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். உடனே அந்த யோசபாத் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கேட்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும், யுத்தத்திற்கு போவதற்கு முன்பு கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அநேக தீர்க்கதரிசிகள், அதாவது பாகாலின் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த ஆகாப் ராஜாவிற்கு சாதகமான வார்த்தையை பேசினார்கள். அந்த வார்த்தையை நம்பி இந்த இஸ்ரவேலின் அரசன் யோசபாத்தை அழைத்திருக்கிறார். ஆனால் யோசபாத்தோ நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்க வேண்டும் என்று அவன் நிர்பந்தப்படுத்தினான். உடனே அந்த ஆகாப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் பேர் மிகாயா. ஆனால் அவன் எப்பொழுதும் எனக்கு விரோதமாகவே சொல்லிக் கொண்டு இருப்பான். ஆதலால் அவனுடைய வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னான். ஆகிலும் உன்னுடைய விருப்பத்தின்படி நான் அவனை அழைத்து வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை அழைத்து வர சொல்கிறார்கள். அப்பொழுது ஆகாப் ராஜாவை பார்த்து மிகாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, 2 நாளாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லுகிறது. மிகாவை அழைக்கப் போன ஆள் அவனோடு பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தை ஏகமாய் ராஜாவுக்கு நன்மையாய் இருந்தது, உம்முடைய வார்த்தை அவர்களில் ஒருவரின் வார்த்தை போல இருக்கும்படி நன்மையை சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்லுவதையே நான் சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதை சொல்ல வருகிறாரோ அதை மறுத்து தங்களுடைய சுய வார்த்தைகளை பிரகடனப்படுத்தும்படிக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற நபர்கள் இன்றைய உலகத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளைப் போல ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமான ஆசீர்வாத வார்த்தைகளை பேசி மக்களை வஞ்சிக்கிறார்கள். அநேக நேரத்தில் மக்களும் ஆசீர்வாதமான வார்த்தை தான் தேவை என்று எண்ணுகிறபடியினால் அவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் என்று சொன்னால் எதை சொல்ல முடியும்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்யப்பெறுகிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாதவையும் சபிக்கப்பட்டதற்கு ஏதுவாயும் இருக்கிறது, அது சுட்டெரிக்கப்படுவதற்கே ஏதுவானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே,
ஆண்டவருடைய கிருபையின் மழை ஒவ்வொரு காலை பொழுதிலும் நம்மேல் பொழியப்படுகிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஆனால் மனிதர்களோ அந்த நாள் முழுவதும் அவருக்கு பிரியமான அந்த மழையை கொடுத்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சொன்னால் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு ஆசீர்வாதம் மாத்திரம் வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். அது எப்படி நியாயமாகும்? வேதத்தில் ஈசாக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈசாக்கு தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள் சொல்லுகிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாக்கி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வழிநடத்துதல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். ஆனால் ஈசாக்கு தன் வாழ்க்கையில் எதை செய்தான்? அதை நாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டும் அல்லவா? பிரியமானவர்களே, ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர் நம்மை எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருந்தபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நம்மையோ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் 100 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு ஈசாக்கு என்ன செய்தார்? 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே முதலீடு இல்லாத முதலாளிகளாக நாம் வாழ விரும்புகிறோம். உழைப்பு இல்லாத உயர்வை அடைய விரும்புகிறோம். படிக்காத மதிப்பெண்களை வெற்றியும் பெறுவதற்கு ஆசைப்படுகிறோம். ஆனால் ஈசாக்கு முதலீடு இல்லாத முதலாளியாகவோ அல்லது உழைப்பே இல்லாத ஒரு உயர்வை அடைய வேண்டுமோ என்று அவன் நினைக்கவில்லை. ஈசாக்கு விதை விதைப்பதற்கு முன்பு அந்த நிலத்தை பண்படுத்தி இருக்க வேண்டும். அதற்கான நிலத்தை பண்படுத்தி அதற்கான தகுதியை அந்த நிலத்திற்கு உண்டாக்கி உரமிட்டு அதிலிருந்த கற்களை பொறுக்கி எல்லாவற்றையும் செய்த பிறகு அவன் விதைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உழைப்பின் உண்மையான பலனை 100 மடங்கு அவனை ஆசீர்வாதத்தை பெறச் செய்தது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு செல்லும் பொழுது அவன் நல்ல வாலிப வயதில் இருந்தான். இந்த நல்ல வாலிப வயதில் இருந்த ஈசாக்கு எப்படி அந்த வாலிப பிராயத்திலிருந்து தன் தகப்பனுக்கு இசைந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையின் அனுபவம் தான் ஆசீர்வாதத்தை 100 மடங்கு அவருக்கு கொடுக்க செய்தது. பிரியமானவர்களே, அந்த அனுபவத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22:6வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தகன பலிகளுக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பை கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூட போனார்கள். பிரியமானவர்களே, தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மகனை எனக்கு பலி செலுத்து என்று சொன்னார். ஆபிரகாம் தன் மகனை அழைத்து கொண்டு போனார். போகும்பொழுது வேலைக்காரர்களை எல்லாம் ஒரு குறித்த இடத்திலே நிறுத்திவிட்டு ஆபிரகாமும் தன் மகனும் புறப்பட்டு போகும்பொழுது விறகு கட்டையை எடுத்து அவன் தலை மீது வைத்தான். ஒரு பாரத்தை வைத்தான். அவர் போகிற இடமோ மலை பிரதேசம். அந்த பாரத்தை சுமந்து கொண்டு அந்த மலையில் ஏறி அவன் செல்ல வேண்டும். எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில பாரங்களை வைத்திருக்கிறார். அதை சுமப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் சொல்லுகிறது, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கிடவன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாரங்களும் ஆண்டவரால்
ஏற்படுத்தப்பட்டவை. அவற்றை சுமப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளைகளை கூட்டு ஒரு வேலையை நாம் செய்யன்னு சொன்னால் கூட அது ஒரு பாரமாக நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு ஒரு நபரை உட்படுத்தும் பொழுது, அந்த வேலையோ அல்லது அந்த ஒரு பொறுப்பையோ அல்லது ஒரு செயலையோ செய்யும் பொழுது அவர்கள் அதை பாரமாக நினைக்கிறார்கள். அப்படி என்றால் இளம் பிராயத்திலிருந்து உழைக்கக்கூடிய அந்த உழைப்பின் பலனை தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கிற்கு கொடுத்தது. அது மட்டுமல்ல, மத்தேயு 10:38 சொல்லுகிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவை என்பது ஒரு சுமை. இந்த சுகமான சுமையை சுமந்து கொண்டு செல்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். மனைவி ஒரு சுமை, புருஷன் ஒரு சுமை, பிள்ளை ஒரு சுமை, சகோதர சகோதரிகள் ஒரு சுமை, தாய் தகப்பன் ஒரு சுமை, பெற்றோர்கள் மற்ற உறவினர்கள் எல்லோரும் சுமை சுமை என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால், அவர்களை சுமப்பதற்கு, அவர்கள் காரியங்களை மேற்கொள்வதற்கு நாம் ஒரு பாரமாக எண்ணுவோம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? உழைப்பது ஒரு சுமை, படிப்பது ஒரு சுமை, வேலை செய்வது ஒரு சுமை, இப்படியாக நாம் நினைத்தோம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம் பாரத்தை நாம் சுமப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்து 2வது படி ஈசாக்கினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? பாவத்திற்கு மறிக்கின்ற ஒரு அனுபவத்தை அவன் அடைந்தான். ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22:9 சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி வைத்த கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது ஈசாக்கு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, கட்டை, விறகு கட்டை இருக்கிறது, தகப்பனே விறகு கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே கேட்டேனே, அப்பொழுதே நீ எனக்கு சொல்லி இருந்தால் நான் உன்னை விட்டு எப்பொழுதோ ஓடி இருப்பேனே என்று சொல்லி இருக்கலாம் அல்லவா? பிரியமானவர்களே, எந்தவித முறுமுறுப்பும் இல்லாமல் அந்த பலிபீடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். தகப்பன் தன் கைகளை கட்டும் பொழுது கூட, அப்பா இறுக கட்டுங்கள், அப்படியாக தன் தகப்பனுக்கு உண்மையாய் தன்னை ஒப்பு கொடுத்து, தன் தகப்பன் எதை செய்தாலும் எனக்கு நன்மையானதையே செய்வார் என்று சொல்லி நினைத்து அந்த பலிபீடத்தில் தன்னை முழுவதுமாய் சரணடைய செய்தாரே, அந்த ஈசாக்கின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? பலிபீடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? பிரியமானவர்களே, இந்த அனுபவம் எதற்கு நம்மை வழிநடத்துகிறது? ரோமர் 6:11-12 சொல்லுகிறது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்கள் பாவத்தில் ஆளாதிருக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆம் தகப்பனே, பாவம் நம் சரீரத்தில் ஆளக்கூடாது. சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரீரத்தின் பலவீனத்தினாலே பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி சரீர பலவீனத்தையே காரணம் காட்டி கர்த்தருடைய பலிபீடத்திற்கு வராமல் நிறுத்தி விடுகிறோம். ஆனால் ஈசாக்கோ தன் சரீர பலவீனத்தை காரணம் காட்டவில்லை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை காரணம் காட்டவில்லை. தன் தகப்பன் சொன்னதற்கு அப்படியே கீழ்விழுந்து பலிபீடத்தின் மேல் படுத்தானே, அந்த ஒப்படைத்தல் நம்மிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக 100 மடங்கல்ல 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். 3வதாக ஈசாக்கினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த மறுபிறப்பின் அனுபவம் அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இல்லை. ஒரு நாள் இரவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரகசியமாய் சந்திக்க வந்த நிக்கதோமினிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீர் மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். ஆனால் மறுபிறப்பின் அனுபவம் இன்னதென்று அந்த வேத பாரகனுக்கே தெரியவில்லை. இன்றைக்கு வேதத்தை குருட்டுத்தனமாக விசுவாசிக்கிற நீங்கள், குருட்டுத்தனமாகவே உபதேசம் செய்து கொண்டிருக்கிற உபதேசிகர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் வேதத்தினுடைய அறிவு நமக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. ஆசீர்வாதம் 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 என்ற வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் என்ற செய்தியை மட்டுமே நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் கேட்கிற அந்த மறுபிறப்பின் அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா?
ஈசாக்கினிடத்தில் இருந்தது. அவன் மரிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது முறுமுறுப்பில்லாமல் தன் தகப்பன் கத்தியை ஓங்கி தன் கழுத்தருகே கொண்டு வரும் வரைக்கும் மௌனமாகவே இருந்தார். தன்னை பாவத்திற்கு முழுவதும் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்தின் சாயலை ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 22:12 வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் கத்தி கழுத்திற்கு வரும் வரைக்கும் மரித்தவனாகவே அவன் கிடந்தான். ஆம் பிரியமானவர்களே, மரித்த ஒரு அனுபவம், பாவத்திற்கு மரித்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இங்கே நாம் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆகிறது என்றெல்லாம் நாம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோமே. நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோமா? மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? வேதத்தில் வாசிக்கிறோம், 1 யோவான் 3:9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பிரியமானவர்களே, எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோமே, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஈசாக்கு பாவத்திற்கு மரித்து அவன் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றவனாக இருந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு மரித்திருக்கிறோமா? பாவத்திற்கு மரிக்க வேண்டும். பாவம் நம்மை மரிக்க செய்கிறதா? பிரியமானவர்களே, பாவம் நம்மை மேற்கொண்டு நம்மை மரிக்க செய்கிறதா, அல்லது பாவத்தை நாம் மேற்கொண்டு பாவத்திற்கு மரித்து விட்டேன் என்று அறிக்கை விடுகிறவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அடுத்து 4வது ஒரு காரியம், தேவனுடைய தரிசனத்திற்காக காத்திருந்தான். பிரியமானவர்களே, பஞ்சங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒவ்வொருவரும் எடுக்கிற தீர்மானத்தின்படி அவர்கள் அந்த தேசத்தை விட்டு போக வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படிதான் ஆபிரகாம் ஒரு முறை பஞ்சத்தில் அடிபட்ட பொழுது அவன் எகிப்தை நோக்கி போனான். ஆனால் எகிப்திலே மிகப்பெரிய வேதனை அவனுக்குள் சந்தித்தான். நகோமி இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது அவள் மோவாப் தேசத்திற்கு போனாள். அவள் மிகப்பெரிய ஒரு இழப்பை நேரிட ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஈசாக்கை ஆண்டவர் சந்தித்தார். என்ன செய்தார்? ஆதியாகமம் 26:1-2-3 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, அந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். தேவனுடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவனை தரிசித்தோம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நல்ல தரிசனம் கண்டோம் என்று சொல்லுவார்கள். ஆலயத்திற்கு போய் அந்த விக்கிரகத்திற்கு முன்பு நின்று கொண்டு இந்த தேவ தரிசனம் நன்றாக இருந்தது என்று சொல்லுவார்கள். அது தரிசனம் அல்ல. தேவன் நம்மை தேடி வந்து நமக்கு வழிகாட்டுதலே தரிசனம். அப்படிதான் ஈசாக்கிற்கு ஆண்டவர் தரிசனமானார். அப்பொழுது ஈசாக்கு தேவன் சொன்ன இடத்தை விட்டு எங்கேயும் போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் இருக்கிறதா? நாம் படிக்கிறதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுக்கலாமா, இந்த தொழிலை நான் தேர்ந்தெடுக்கலாமா, இந்த வியாபாரத்தை நான் செய்யலாமா, இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணலாமா, இந்த வீட்டிலே என் உறவை நான் வைத்திருக்கலாமா, இந்த நபரோடு என் நட்பை வைத்திருக்கலாமா என்று ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய தரிசனத்தை நாம் கேட்டிருக்கிறோமா? அல்லது தேவனை தரிசித்து செயலில் ஈடுபட்டிருக்கிறோமா? இல்லை. நாம முன் செல்லுகிறோம். ஏதோ ஒரு ஆசீர்வாத வார்த்தைகளை நம்பிக்கொண்டு வேலையை ஆரம்பித்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் நஷ்டத்தை கொடுத்தார். நகோமி அப்படித்தான் செய்தார். என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறாள் என்று அழையுங்கள், எனக்கு கசப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொன்னார். ஆண்டவர் கட்டளையிடவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கசப்பை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் தேவ தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. தேவனை சந்தித்து தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆலோசனை பெறுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அடுத்து 5வது காரியம், வீட்டில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆம், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற காலையும் மாலையும் ஜெப காரியங்கள் இருக்கிறதா? இல்லையே. ஆதியாகமம் 26:25 வாசிக்கிறோம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள், தண்ணீர் பெருக்கெடுத்தது. பிரியமானவர்களே,
கர்த்தர் எந்த இடத்தில் நின்று இரு என்று சொல்லுகிறார்களோ அந்த இடத்தில் நிற்க வேண்டும். எந்த இடத்திலே ஓடு என்று சொல்லுகிறார் அந்த இடத்தில் ஓட வேண்டும். எந்த இடத்திலே படு என்று சொல்லுகிறார் அந்த இடத்திலே படுக்க வேண்டும். தேவனுடைய தரிசனத்தை அப்படியே பெற்று செயல்பட்டதினாலே ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை என்ன செய்ய சொல்லுகிறார்? நம்மை என்ன செய்ய சொல்லுகிறார்? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மண்ணினாலே பலிபீடத்தை கட்டி எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாக தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எந்த வீட்டில் கர்த்தருடைய பலிபீடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று, அந்த இடத்தில் வந்து நான் அவர்களை தரிசிப்பேன் என்று சொல்லுகிறார் தேவன். அந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும். பிரியமானவர்களே, காலை மாலை ஜெபம் இல்லை, ஓடிக்கொண்டிருக்கிறோம். இரவு பகல் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கூரையில்லாத வீடு. ஆம் பிரியமானவர்களே, பாதுகாப்பு இல்லாத ஒரு பட்டணம், மதிலிடைந்த ஒரு பட்டணம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதத்தை மட்டும் எப்படி தேட முடியும்? 7வதாக கடைசியாக ஈசாக்கிற்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த அனுபவம் என்ன? பிரியமானவர்களே, ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தால். வாழ்வின் அனைத்து தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நம்முடைய முழங்கால்கள் எப்பொழுதெல்லாம் முடங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் படிகளை நாம் ஒரு படி முன்னேறுகிறோம். சத்ருவானவன் நடுங்குகிறான், நம்மை நெருங்க முடியாதபடிக்கு அவன் நடுங்குகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய முழங்கால்கள் முடங்குகிறதா? ஜெபிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்கள், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லாத்தையும் ஜெபத்தில் ஒப்பு கொடுங்க. மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஜெபித்தான் இல்லையா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறவிருக்கிறோம்? வேத தியானம் இல்லை, ஜெபம் இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவதற்கு நேரம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஒவ்வொரு தருணம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும் என்று சொன்னால் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார் தெரியுங்களா? நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தகப்பனுக்கு உண்மையாயிருந்த ஈசாக்கு பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றான். நம்முடைய பரம தகப்பனுக்கு உண்மையாய் நாம் இருப்போமானால் பூரணமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். உண்மையுள்ள மனுஷர்களுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, லூக்கா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக எண்ணுங்கள். உங்கள் இருதயத்தை பண்படுத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். 1000 மடங்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? ஈசாக்கை போல தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படிதல் தான் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் 100 மடங்கல்ல 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவிருக்கிறது. ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? அப்பா, எங்கள் தகப்பனாகி ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தீரே, எங்களை 1000 மடங்கு ஆசீர்வதி. இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் கடந்து வர வேண்டிய பாதையை கற்றுக் கொடுத்தீர். அதை தளராமல் பிடித்து முன்னேறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தகப்பனே உடைய சமூகத்தில் அமர்ந்து எங்கள் ஆதி தகப்பனாக்கி ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை நாங்கள் தியானித்தோம். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அதுவே வழி என்பதை அறிந்து கொண்டோம். எங்களை ஆசீர்வதி. ஆசீர்வாதம் மட்டும் எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கக்கூடாது.
எங்கள் வாழ்க்கையில் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். தகப்பனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும், உத்தமர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுத்து அதன்படி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தை இந்த காலை நேரத்திலும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.